இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய தலைமையில 13 லட்சம் அமெரிக்க டாலர் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில முன்னாள் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சுரேஷ் சால, கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய அத்தியட்சகர் பிரசன்ன அல்விஸ் இவர்களோட சேர்த்து சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய ஒரு சில முக்கிய அதிகாரிகளும் சிக்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம 8 தமிழ் நபர்களுடைய பெயர்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இந்த பணம் யாருடையது, எங்க இருந்து எப்படி கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி சகல தகவல்களுமே பூரணமான ஆதாரத்தோட வெளியாகிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப புலம்பெயர் நாடுகள்ல இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய மக்களை இலக்கு வச்சு ஒரு நுட்பமான புதிய மோசடி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதால இப்ப வரைக்குமே 58 லட்சம் ரூபாய் பணங்களுக்கு மேல மாற்றப்பட்டிருக்குது. அதே போல இந்த ராஜபக்சர்கள் செய்திருக்கக்கூடிய கொலைகள் கொள்ளைகளை பற்றி முதன்முறையா நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இது இன்னைக்கு பலத்த விமர்சனங்களை உண்டு பண்ணியிருக்குது. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையுமே நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் சொன்னா 2009ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல அப்ப பாதுகாப்பு செயலாளராக இருந்திருக்கக்கூடிய இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இலங்கையினுடைய அரசு துறைகளில் இருந்த பல முக்கியமான நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளையில ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்ப வரைக்கும் இதற்கு பின்னணியில் இருந்திருக்கக்கூடிய 4 பேருடைய பெயர்கள் வெளியாக இருக்குது. இதற்கு பிறகு இது தொடர்பில் பல நபர்கள் சிக்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி யார் யாருடைய பெயர்கள் கிடைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னா, முதலாவது 2009ஆம் ஆண்டு பாதுகாப்பு செயலாளராகவும் அதற்கு பிறகு இலங்கையினுடைய ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கக்கூடிய கோட்டாபாய ராஜபக்ச, அதே போல முன்னாள் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சுரேஷ் சால, அது மட்டுமில்லாம கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய அத்தியட்சகர் பிரசன்ன அல்விஸ் இவர்களோட சேர்த்து இந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய அதிகாரிகளும் இந்த கொள்ளை சம்பவத்துக்கு பின்னணியில செயற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் அனைவருமே சேர்ந்து 13,97,500 அமெரிக்க டாலர்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, 2009ஆம் ஆண்டு இந்த இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சிவசுப்பிரமணியம் சிவகுமார் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் கைது செய்யப்படுறார். சரியா 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி இந்த கைது இடம்பெற்றிருக்குது. இலங்கையினுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு கீழே தான் இந்த சிவசுப்பிரமணியம் சிவகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன்படி அந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு அப்ப பொறுப்பதிகாரியாக இருந்தது நிமால் சந்திர வாஸ்கொட என்று சொல்லப்படுகிற ஒரு நபர். இதன்படி இந்த வாஸ்கோடவனுடைய தலைமையில் சிவசுப்பிரமணியம் சிவகுமார் விசாரிக்கப்படும் போது அவர்கிட்ட இருந்து 8 தமிழ் நபர்களுடைய பெயர்கள் வெளியாகுது. அதாவது இவர்கள் எல்லோருமே சர்வதேச ரீதியில இருந்து செயற்படுகிற மிக முக்கியமான நபர்கள் என்று சொல்லி 8 பேருடைய பெயர் பட்டியல் வெளியிடப்படுது. யார் யார் என்று சொன்னா, நரேந்திரன் என்று சொல்லப்படுகிற நடராஜா ரத்ன சபாபதி, திலீபன் என்று சொல்லப்படுகிற சிவராசா லிங்கேஸ்வரன், அச்சுதன் என்று சொல்லப்படுகிற சிவராசா பிரபாகன், ரூபன் என்று சொல்லப்படுகிற கணேஷ் ரூபன், தவராசா என்று சொல்லப்படுகிற சிவசுப்பிரமணியம் தயாபரன், சனா என்று சொல்லப்படுகிற சானா சந்திரன், ஐயாண்ணா என்று சொல்லப்படுகிற பொன்னையா ஆனந்தராசா, அறிவழகன் என்று சொல்லப்படுகிற சேகர பிள்ளை விநாயகமூர்த்தி என்று சொல்லி இந்த 8 பேருடைய பெயர் பட்டியலும் வெளியாகுது. இந்த விடயத்தை 2010ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி இந்த பொறுப்பதிகாரியாக இருந்திருக்கக்கூடிய பிரசன்ன அல்விஸ் அவருடைய கையெழுத்தோட கூடின அறிக்கையில முற்று முழுதாக வெளியிட்டிருக்கிறார். இதற்கு பிறகு இவர்கள் அனைவருமே இப்ப புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறதாக சொல்லப்பட்டு இவர்களை கைது செய்யறதுக்கு பிடியாணை, சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கிறதுக்காக ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது. இதன்படி கொழும்பு கோட்டை நீதிமன்றம் இவர்களுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிச்சிருக்குது. இதற்கு பிறகு நடைபெற்ற விசாரணைகள்ல முதலாவது நபராக இந்த நரேந்திரன் என்று சொல்லப்படுகிற நடராஜா ரத்ன சபாபதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். அதை விட இவருக்கு ஹாங்காங் நாட்டில் 2 வங்கி கணக்குகள் இருந்ததும் தெரிய வந்திருக்கு. அதாவது ஹாங்காங்கினுடைய ஹாங்காங் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் என்ற வங்கியில 2 வங்கி கணக்குகள் இருந்திருக்குது. இதுல ஒரு வங்கி கணக்குல 1759 யூரோக்களும், இரண்டாவது வங்கி கணக்குல 4,772 அமெரிக்க டாலர்களும் இருந்திருக்குது. இதற்கு பிறகு அந்த ஹாங்காங் நாட்டில் இருந்த ஒரு நிதி மோசடி பிரிவு விசாரணைகளை மேற்கொள்ளும் போது இந்த நடராஜா ரத்ன சபாபதிக்கு அபுதாபியில இன்னும் ஒரு வங்கி கணக்கு இருக்கிறது தெரிய வருது. இதற்கு பிறகு அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அந்த அபுதாபி வங்கி கணக்குல மாத்திரமே 13,97,500 அமெரிக்க டாலர்கள் இருக்கிறது தெரிய வருது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தொகை, மிகப்பெரிய பணம் என்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் உடனடியாக இலங்கை அரசு தரப்புக்கு தெரிவிக்கப்படுது. அதாவது அப்ப அதிகாரத்தில் இருந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு செயலாளர் இந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு தெரிவிக்கப்படுது. உடனடியாக இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய உத்தரவின் பேரில்
இந்த சுரேசால, அதாவது முன்னாள் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் இந்த சுரேசால அவரோட சேர்த்து இன்னும் ஒரு சில குழுவினர் எல்லாமே இந்த அபுதாபிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த நடராஜா ரத்ன சபாபதியிட்ட பேச்சுவார்த்தை நடாத்தி அவர்கிட்ட வாக்குமூலம் பெறறதுக்காக இந்த சுரேசாலவனுடைய குழு அபுதாபிக்கு போயிருக்குது. இந்த பயணம் ஒரு தடவை இல்லை 2 தடவைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த சந்திப்புகள் இடம்பெற்றிருக்குது. இதுல இந்த நடராஜா ரத்ன சபாபதியிட்ட இருந்து பல பக்க வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறதாகவும் இந்த விசாரணைகள் மிக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக இந்த கோட்டாபாய தரப்பால சொல்லப்பட்டது. இருந்தாலும் ஒரு சில மாதங்களிலேயே இந்த நடராஜா ரத்ன சபாபதிக்கு சொந்தமாக ஹாங்காங்ல இருந்திருக்கக்கூடிய அந்த 2 வங்கி கணக்குகள், அதாவது அந்த ஒரு வங்கியில இருந்த 1759 யூரோக்களும் அதே போல இரண்டாவது வங்கியில இருந்த 4,722 அமெரிக்க டாலர்களும் இலங்கையினுடைய ஒரு யூனியன் வங்கி கணக்கு, அதாவது இலங்கையினுடைய கொள்ளுப்பட்டி பகுதியில் அமைந்திருந்த யூனியன் வங்கியினுடைய ஒரு இலக்கத்துக்கு மாற்றப்பட்டு அதற்கு பிறகு ஒரு நீண்ட விசாரணை இடம்பெற்று 2015ஆம் ஆண்டளவில் இந்த பணம் முழுமையாக அரசுரிமையாக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த அபுதாபியில கைப்பற்றப்பட்ட பணம், அதாவது 13,97,500 அமெரிக்க டாலர்களுக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது. இது பற்றி அந்த நடராஜா ரத்ன சபாபதியை 2 தடவைகளுக்கு மேல சந்திச்சது இந்த சுரேசால. ஆனா அந்த பணம் இலங்கைக்கு கொண்டு வரப்படவும் இல்லை, அது அரசுரிமையாக்கப்படவும் இல்லை, அதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. இதற்கு பிறகு இது பற்றி கொஞ்சம் ஆழமாக விசாரித்து பார்க்கும்போதுதான் இந்த பணம் இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய தலைமையில இந்த சுரேசால அதே போல போலீஸ் அத்தியட்சகராக இருந்த இந்த பிரசன்ன அல்விஸ் என்று சொல்லி இந்த குழுவால பங்கிடப்பட்டு தங்களுக்கான உரிமையாளர்களாக மாற்றப்பட்டிருக்கு என்று சொல்லியும் ஒரு மிகப்பெரிய கொள்ளை 13 லட்சம் அமெரிக்க டாலர் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதாக சர்வதேச ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு பிரதான ஊடகம் சுட்டிக்காட்டி இருக்குது. சகல ஆதாரங்களோடையும் இந்த செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்குது. உண்மையிலேயே பரபரப்பான ஒரு மிகப்பெரிய விடயம் வெளியில வந்திருக்குது. என்ன நடக்க போகுது, இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரோட அரசாங்கம் கவனம் செலுத்துமா, எப்படியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இப்ப இந்த புலம்பெயர் நாடுகள்ல இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய மக்களை இலக்கு வச்சு ஒரு நுட்பமான புதிய மோசடி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய பெயர்களை பயன்படுத்தி கொண்டு அதே போல இந்த போலி இணையதளங்களை உருவாக்கி, அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இணையதளத்துக்கு சென்று நாங்கள் எங்களுடைய டிக்கெட்டுகளை சரிபார்க்கிறதுக்கும் இல்லாத மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கும் என்று சொல்லி இப்படி செய்யக்கூடிய சகல பணிகளையுமே ஒரு போலி இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலமாக செய்து கொள்ளலாம் என்று சொல்லி மக்களுடைய மிகப்பெரிய தொகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. அதுல யாராவது எங்களுடைய வங்கி அட்டைகளை நாங்கள் பதிவு செய்திருந்தா அதன் மூலமாகவும் பணம் பறி போயிருக்குது. உதாரணமாக நேற்றைக்கு முன்தினத்தில் இப்ப பலாங்கொட பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து 55 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு பெண்ணிட்ட இருந்தும் இப்படியான போலியான பதிவுகளை மேற்கொள்றதுக்காக 3.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்புகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த போலி இணையதளம் இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்படுது. இருந்தாலும் புலம்பெயர் நாடுகளில் இருந்து நீங்கள் யாரும் இலங்கைக்கு வாருங்கள் என்று சொன்னா இந்த இணையதளங்கள் தொடர்பிலையும் போலியான பயன்பாடுகள் தொடர்பிலையும் அவதானமாக இருக்குமாறு இன்றைக்கு போலீஸ் தரப்பால் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இப்பவும் இதற்குள்ள பல பேர் சிக்கியிருக்கலாம். தயவு செய்து இந்த விடயத்தை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி சகலருக்குமே சொல்லிக் கொள்ளுங்க. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த கோட்டாபாய ராஜபக்ச தரப்பு இப்ப அபுதாபியில செய்திருக்கக்கூடிய இந்த கொள்ளை சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்படி ஒரு மிகப்பெரிய கொள்ளை இடம்பெற்றிருக்குது, அதை இவ்வளவு நாளுமே மூடி மறைச்சிருக்கிறார்கள். ஒருவேளை இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுர அரசாங்கத்துக்கு தெரியாமலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கலாம். இருந்தாலும் இப்ப சகல ஆதாரங்களோடையும் இந்த கொள்ளை நிரூபிக்கப்பட்டிருக்கிறதால இப்படி இந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு அதே போல இதோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சகலருக்குமே எப்படியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும், இந்த வழக்கு விசாரணைகள் எப்படி ஒரு கதையில் ஆரம்பிக்கப்படணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.